ஸோ இதுதான் வந்து நம்ம ரெடி பண்ண போகிற RO ஃபில்டர். இதில் ரெடி பண்ணுறதுக்குன்னு ஒன்றும் இல்லை, க்ளீன் பண்ண போகிறோன்னு வேணால் சொல்லலாம். நீங்கள் பாருங்கள் மேலெல்லாம் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. இதுக்கான ஃபில்ட்ரு வந்து உள்ளே இருக்கும், அதை மாற்றணும். இந்த பைப்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழுக்காக இருக்குது. சரி ஆரம்பிக்கலாமா? நான் நேற்றே வந்து இந்த ஒரு ஃபில்ட்ரும் அப்புறமா இந்த பைப்பும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த பைப் கனெக்ஷனை கட் பண்ணி விட்ருணும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளக்கை எடுத்து விட்ருவோம். நம்ம பைப் கனெக்ஷனோட லைனை வந்து கட் பண்ணியாச்சு, ஃப்ளக்கை வந்து பிடிங்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ஃபில்டரை வந்து மாற்றிடுவோம். ஃபில்டர் மாற்றுறதுக்கு இந்த பைப் கனெக்ஷன்லாம் இருக்கும்ல, அந்த பைப் கனெக்ஷன்லாம் முதல்ல டிஸ்கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே இங்கே லைட்டாக இதை அப்படி புல் பண்ணிவிட்டு ஃபுல்லாக உப்பு பூத்துருக்கு. இந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தால் வேலைக்கே ஆகாது. இதை லைட்டாக இந்த இங்கே ஒரு நாப் மாதிரி இருக்கும், அதை லைட்டாக அப்படி மேலே தூக்கிட்டு இந்த பைப்பை இறக்கிட்டிங்கன்னா இந்த பைப்பு வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த லைனை கட் பண்ணி விட்ருவோம். ஓகே, அடுத்து இந்த லைன். இப்போது ஃபில்டரை வந்து கழட்டிடுவோம். இந்த இதிலே போட்டிருக்கு பாருங்கள், இன்னு அவுட்டு, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஃபில்டரை வந்து திறந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து இப்படி சாய்ச்சிங்கனாலே வெளியே வந்துடும். இது இன்னும் பாதி கண்டிஷனில் இருக்குது. இவ்வளோதானா? நான் இதை விட மோசமாலாம் எடுத்திருக்கேன் வெளியே. இதுதான் நான் எடுத்ததுலேயே ஓரளவு நல்ல கண்டிஷனில் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் வெளியே. இப்படி தான் இருக்கும் புது ஃபில்ட்ரு. இது எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை க்ளீன் பண்ணிவிட்டு ஃபில்டரையும் போட்டுருவோம். அதுக்கு அடுத்து நம்ம வந்து மெயினாக உள்ள மிஷினை வந்து கழட்டணும். இதுக்குள்ளே வந்து நம்ம எந்த லிக்விடும் வந்து ஊற்றலை, நார்மலாக தேய்ச்சி கழுவுனாலே போதும். எந்த லிக்விடும் நான் ஊற்ற மாட்டேன். ஏன்னா நான் திருப்பி நம்ம இதை வந்து குடிக்க தானே போகிறோம். அதனால் எதுக்கு அந்த லிக்விட்லாம் ஊற்றிக்கிட்டு, நார்மலாக தேய்ச்சி கழுவுனாலே போதும் எனக்கு தெரிஞ்சு. இப்போது ஃபில்டரையும் உள்ளே போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து ஃபில்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாமா? இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபில்டருக்குள்ளே போகிற பைப்பு, இன் பைப்பு. இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இந்த சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதே சைஸுக்கு நம்ம வாங்கின புது பைப்பையும் கட் பண்ணணும். இந்த பைப்பு ஏன் ரீயூஸ் பண்ண மாட்டேன்னா, இதுக்குள்ளேயும் வந்து அந்த சால்ட்டு அந்த அழுக்கெல்லாம் வந்து உள்ளே வந்து இருக்கும். அதனாலே நான் இந்த பைப்பையும் மாற்றிடுவேன். ஃபில்டர் எப்போல்லாம் மாற்றுறனோ அப்போல்லாம் அந்த பைப்பையும் வந்து மாற்றிடுவேன். இதே சைஸ்க்கு வந்து நம்ம அந்த புது பைப்பை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பைப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே அளவுக்கு புது பைப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் பழசு எப்படி இருக்குது, புதுசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இது வேண்டாம் நமக்கு. இப்போது இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிடுவோம். ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி வருதான்னு பார்த்துருவோம். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணியெல்லாம் வந்து ஒரு குண்டானில் வந்து பிடிச்சிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அந்த தண்ணியே வேஸ்ட் தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு. நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டு நம்ம இதே தான் அப்படியே குடிச்சிக்கிட்டு இருக்கோம்.
உள்ளே திறந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். 4 ஃபில்டர் இருக்கும் முதல்ல. அந்த 4 ஃபில்டரையும் தாண்டி தான் வந்து நமக்கு வந்து குடிக்கிற தண்ணி வந்து வெளியே வருது. ஸோ இது என்னென்னு சொல்லல எனக்கு டீட்டெயிலாலாம் ஒன்றும் தெரியாது. மெம்பரேன் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதில். அதுக்கப்புறமா நம்ம கறி யூஸ் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கறி வந்து உள்ளே இருக்கும் ஏதோ ஒரு ஃபில்டரில். அது எங்கேன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ஃபில்டரில் இருக்க பைப் லைனையுமே வந்து நான் புதுசு வந்து மாற்ற போகிறேன். அதுக்கு தான் நான் வந்து அந்த பைப் செட் வந்து கொஞ்சம் நிறையவே ஒரு 5 மீட்டர் கிட்ட வாங்கிட்டேன். அந்த 5 மீட்டர் பைப் செட்டுமே இந்த ஒட்டு மொத்தமாக இந்த பைப் லைன் ஃபுல்லாத்தையும் மாற்றுறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் வந்து இது ஃப்ளோ 450. இது கொஞ்சம் தெரியும் நமக்கு. வந்து தண்ணி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்ததுன்னா அதை வந்து ஸ்லோவாக்கி கொடுக்கும். இந்த ஏர் ஃப்ளோவோட வேலை அதுதான். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மோட்ரு ஒன்று இருக்குது. நமக்கு வர்ற தண்ணியை வந்து உள்ளே பம்ப் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு மோட்ரு ஒன்று உள்ளே இருக்குது. அதுக்கான அடாப்டரும் இருக்குது. அந்த அடாப்டர்லேருந்து தான் கேபிள் வந்து வெளியே வருது. 4 ஃபில்டரையும் வந்து நம்ம வெளியே எடுக்க போகிறோம். 4 ஃபில்டரில் இருக்கிற பைப் லைனையும் வந்து நம்ம புதுசு வந்து மாற்ற போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். அப்படியே வெளியே இழுத்தாலே வந்துடும். அப்படியே எடுத்து கீழே பழுது போட்டுடணும். அது ஃபில்டர் கழட்டும் போது மட்டும் மேலே வந்து இந்த வெளியே வந்து லைன் போயிருக்கும். இந்த இருங்க காட்டுறேன். 4வது ஃபில்டர் மட்டும் இங்கே கொஞ்சம் லைன் போயிருக்கும். ஒரு தெரியுதா? இந்த லைனை மட்டும் இதை இப்படி புஷ் பண்ணி விட்டுட்டு வெளியே இழுத்தா இது வந்துடும். அதை அப்படியே உள்ளே போட்டுருவோம். இப்போ இழுத்தா இந்த 4வது ஃபில்டர் வந்து வெளியே வந்துடும். அவ்வளோதான். 4 ஃபில்டர் வந்து வெளியே எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இந்த மோட்ரு தான் மோட்ரு. எனக்கு தெரிஞ்சு மோட்டரோட பைப் லைன் வந்து நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புதுசு மாதிரி தான் இருக்குது. ஃபில்டரோட பைப் லைனை மட்டும் மாற்றிடுவோம். இது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, மாற்றுறதுன்னு முடிவாகி போச்சு. எல்லா லைனையும் மாற்றிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இது ஒரு சிலிண்ட்ரு. தண்ணி வந்து ரொம்ப வந்து ஃப்ளோவாக வந்துடுச்சுன்னா இது வந்து மேலே வரும். இது மேலே வந்துட்ட உடனே இங்கே வந்து ஒரு பட்டன் வந்து ஒன்று, அது மேலே வரவும் இந்த பட்டன் பின்னாடி வந்து அதுவாக அழுத்திடும். இப்போ இந்த சவுண்டு கேட்கும் பாருங்கள். அந்த சவுண்டு கேட்குதா? இது மேலே வரவும் அந்த பின்னாடி அந்த பட்டன் அழுத்தவும் அந்த சவுண்டு கேட்கும். இது மேலே வந்துட்ட உடனே தண்ணி மோட்ரு வந்து தானாகவே ஸ்டாப் ஆகிடும். மறுபடியும் அப்போ இது தண்ணி லெவல் வந்து கீழே இறங்கின உடனே மோட்ரு வந்து தானாக ஆன் ஆகிடும். ஸோ இப்படி தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புது பைப் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கேற்ற மாதிரியே அந்தந்த அளவு, இப்போது இந்த ஃபில்டரில் ஒரு பைப் அளவு இருக்கா, இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரியே இந்த புது பைப்லேயும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு அதில் அந்த பைப்பை எடுத்துகிட்டு புது பைப்பை வந்து ஃபிட் பண்ணிடணும். இவ்வளோ தான் விஷயம், வேறு ஒன்றுமே இல்லை. எது எப்படி இருக்கோ அதை நம்ம அப்படியே வந்து மாற்றிடணும். வேறு எதையுமே நம்ம மாற்றக்கூடாது. ஸோ இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி மாற்றிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்ததுன்னா ஒன்றா கட் பண்ணி மாற்றிடுங்க. இப்போது இதை வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து எடுக்கிறேன்னா, இதை நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். இது உள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு தெரியுதா? அந்த ரொம்ப தெரியாது, சும்மா மைன்யூட்டாக இருக்கிற அழுக்கெல்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த பைப்பையும் சேர்த்தே வந்து மாற்றுறது. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணுறோமா, இதே சைஸ்க்கு நம்ம இன்னொரு பைப்பையும் வந்து எடுத்துக்கிறோம். அதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறோம். இப்போது பழைய பைப்பை தூக்கி போட்டுட்டு புது பைப்பை வந்து மாட்டிக்கிறோம். இப்போ இந்த புது பைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. புது பைப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போது இதை இதில் மாட்டிக்குவோம். அவ்வளோதான். அழுத்தும் போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே அழுத்தி விட்டுடலாம். இப்போது இதே மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். இந்த ஒரு ஃபில்டர் வந்து, அதாவது 3வது ஃபில்டர், இதை வந்து கழட்டுறாங்கன்னு பாருங்கள். இதுக்குள்ளே தான் அந்த மெமரேன் இருக்கும்.
எவ்வளோ உப்பாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ உப்பு இருக்குன்னு. ஓகே, இதை மட்டும் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மாட்டிடுவோம். திருப்பி உள்ளே போட்டுருவோம். வந்து இந்த ஏர் ஃப்ளோ இருக்குல்ல, அதை நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும் அதை ஸ்லோ பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, இதை வெளியே எடுத்துருக்கேன். இப்போ இதை அப்படியே உங்களுக்கு செக் பண்ணியும் காட்டிடுறேன் பாருங்கள். இந்த பைப்பில் தண்ணி எவ்வளோ ஃபோர்ஸாக வருதுன்னு பாருங்கள். இவ்வளோ ஃபோர்ஸாக தண்ணி வருதா? இப்போது நான் இந்த பைப் எடுத்துடுறேன். ஏர் ஃப்ளோன்னு இருக்குல்ல, அதாவது அம்புக்குறி எப்படி போகுதோ, தண்ணி எப்படி வெளியே வருமோ அந்த சைடு வந்து தான் நம்ம வந்து மாட்டணும். நான் கரெக்டாக அப்படி மாட்டிக்கிறேன். இப்போது நான் பைப் ஆன் பண்ணுறேன். பாருங்கள், பார்த்தீங்களா? அவ்வளோதான் வந்து தண்ணி வந்து வெளியே வரும். இந்த வேலையெல்லாம் வந்து இது பண்ணுது. இது ஏன் இப்படி பண்ணுதுன்னா, நமக்கு வந்து தண்ணி வந்து நிறைய வந்து அவுட்ரோட்டில் வந்து வேஸ்ட்டாக வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வெளியே போகிற ரொம்ப அதிகமாக ப்ரெஷராக வந்து தண்ணி வந்து அதிகமாக வீணாச்சுன்னா அதை வந்து இதை தடுத்து வந்து நல்ல தண்ணிக்கு அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும். அந்த வேலையை தான் வந்து இந்த ஏர் ஃப்ளோ வந்து பண்ணுது. நம்ம வந்து உள்ள வரைக்கும் நல்லா வந்து தொடச்சி எடுத்தாச்சு. அதாவது மோட்டர் போர்ஷன் மட்டும் நல்லா கொஞ்சம் க்ளீன் பண்ணியாச்சு உள்ள. இதெல்லாம் வந்து துருப்பிடிச்சக்கரை அதெல்லாம் வந்து போகாது. ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணி எடுக்கும்போது தான் ஒரு சிக்கல் கண்டுபிடித்தேன். அதாவது வந்து ஒரு ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. இப்போ தான் கட் ஆகிருக்கு. இதை வந்து இந்த ஏர் ஃப்ளோ தண்ணி அதிகமாகாமல் இருக்கும்ல, அந்த ஒயரு எதுலேருந்து கட் ஆகிருக்குன்னா இதுலேருந்து தான் கட் ஆகிருக்கு. ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் வந்து நான் வந்து முடிச்சிட்டேன். அதாவது பைப் கனெக்ஷன் வந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து எல்லாத்தையும் பழைய மாதிரி ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே நம்ம க்ளீன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் கழட்டி மாட்டிருக்கோம்ல, அதனால் ஏதாவது ஃபால்ட் வந்தாலும் இருக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் வந்து ஏர் பபுள்ஸ் வந்து நிறைய வந்து இப்போ நம்ம எல்லாத்தையும் பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அப்படி பிரித்து எடுக்கும்போது நிறைய இதில் வந்து ஏர் பபுள்ஸ் வந்து அந்தந்த இதில் வந்து செட் ஆகும். அதை வந்து நம்ம வந்து எடுத்து விட்றணும். அதை எப்படி எடுத்து விட்றணும்னா, இப்போ இந்த ஃபில்டரில் வந்து தண்ணி வரும். அதுலேருந்து இங்கே ஒரு ஃபில்டர் வருமா, இப்படி வரும்போது அதாவது 4வது ஃபில்டருக்கு வரும்போது அந்த தண்ணி வந்து ஒழுங்காக வருதா அப்படின்னு சொல்லி நான் வந்து செக் பண்ணோம். இப்போ பாருங்கள் எப்படி வருது பார்த்தீங்களா? அந்த ஏர் வந்து வெளியே வந்துடணும். இப்போ வந்து இந்த ஃபில்டர் வந்து ஃபில் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். 4வது ஃபில்டருக்கு கனெக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த 4வது ஃபில்டர் அது ரொம்பின உடனே இந்த பைப்பையும் வந்து பிடிங்கி நம்ம செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணால் தான் ஏர் வந்து வெளியே போகும். இப்போ இந்த ஃபில்டரில் வந்து ஏர் கிடையாது. இப்போ 4வது ஃபில்டரில் வந்து ஏர் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அதையும் வந்து நம்ம வந்து வெளியே எடுத்து விட்டுருணும். அந்த பைப்பை லைட்டாக வெளியே எடுத்து விட்டு திருப்பி ஜாயின் பண்ணாலே ஏர் வந்து வெளியே போயிடும். இது மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணணும். இப்போ இந்த 4வது ஃபில்டர் வந்து கழட்டி பார்ப்போம். ஓகே, தண்ணி வந்து எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் போகணும். அப்படி போச்சுன்னா மட்டும்தான் ஏர் பபுள்ஸ் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அது பார்த்தீங்கன்னா ஏர் பபுள்ஸ் கொஞ்சம் இருக்குது உள்ள, அதெல்லாம் ஃபுல்லாக வெளியே வரும். அப்படியே ஃப்ளோவாக வந்ததுன்னா எந்த ஏர் பபுள்ஸும் இல்லை. அடுத்ததில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இப்போது இதில் ஏர் பபிள்ஸ் வந்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்து ரெண்டாவது ஃபில்டரில் ஏர் பபிள்ஸ் எடுக்கணும். கழட்டி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி ரெண்டாவது ஃபில்டரில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். ஏன்னா அது உள்ள இருக்க ஃபில்டர் அந்த மாதிரி. இந்த ஸ்லோவாக வர்ற தண்ணியை தான் நமக்கு வந்து மோட்டர் வந்து பம்ப் பண்ணி வேகமாக கொடுக்கும். அதுக்கு தான் அந்த மோட்டர். அதாவது நீங்கள் முதல் ஃபில்டரில் வந்து பார்த்துருப்பீங்க, தண்ணி வந்து கொஞ்சம் ஃப்ளோவாக வரும். அதாவது நீங்கள் இதுலேயே பார்த்துருப்பீங்க, இதுலேயே தண்ணி எவ்வளோ ஃப்ளோவாக வந்தது, அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி இந்த வேகத்தில் தான் வரும். இந்த அதாவது ஒரு ஃபில்டரும் வந்து தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் வேகத்தையும் கொஞ்சம் தடுக்கும். அந்த வேகத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு தான் இந்த மோட்ரு இருக்குது. சரி, ஓகே. இப்போ வந்து எந்த ஏர் பபிள்ஸும் இல்லை இதில். ஓகே, இப்போ வந்து மோட்டருக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். இப்போ மோட்டர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ மோட்டர் கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் மூணாவது ஃபில்டரில் வந்து தண்ணி வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன்னா இந்த ரெண்டாவது ஃபில்டர்லேருந்து போகிற தண்ணியை வந்து இங்கே ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அப்படியே வந்து ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். தண்ணி வந்து வெளியே விடாது. நம்ம வந்து இப்போ வந்து மோட்ரு போட்டால் தான் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து அது வெளியே விடும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மோட்டர்லேருந்து அவுட் வர பைப்பு, இதான் அவுட் வர பைப்பு. இதை வந்து மூணாவது ஃபில்டருக்கு போகுது. இதை வந்து கழட்டிடுவோம். இதில் வந்து தான் மோட்டர்லேருந்து வெளியே தண்ணி வரும். இப்போ மோட்ரு போட்டால் இதில் வந்து தண்ணி வந்து வெளியே வரணும். எல்லாமே ஒரு வாட்டி பைப் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துக்கணும். நம்ம மோட்ரு ஓட விட்டு அதுக்கப்புறம் ஒரு வாட்டி பார்ப்போம். இந்த பைப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக வந்து லீக் ஆகுது. அப்போ இதுதான் வந்து அவுட்லெட் பைப்பு. இதில் தான் வந்து நம்ம அந்த ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி வர ஆரம்பிக்கும். ஏர் பபிள்ஸ் வெளியே வருதுன்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லாக வெளியே வரணும். மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஓடி இருக்கும் மோட்ரு. இந்த ஃபைனலாக இந்த ஃபில்டரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். மக்களே, இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. முன்னே இருந்ததை விட கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் க்ளீன் பண்ண முடியுது என்னால். காலையிலேருந்து மதியம் வரை இதே வேலையாக போயிடுச்சு. எல்லா பைப்பையும் மாற்றிட்டேன், ஃபில்ட்ரு மாற்றிட்டேன். இப்போ மோட்ரு ஓடுது நல்லாவே. தண்ணி வேஸ்ட் தண்ணி வந்து வெளியே வருது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். பாய்.